இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து 3-4 நாட்களாக பாதுகாக்கும் தேவதூதர்கள் என்ற சொல்ல தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 4வது நாட்களாக பார்க்க போகின்றோம். இன்றைக்குரிய வேத வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவா என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். நம் தேவன் நம்மை விடுவிப்பவர் மட்டுமல்ல, நம்மை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர்களுடைய விடுதலைக்கும் உயர்வுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவர்களுடைய விசுவாசம் என்பதை மறுக்க முடியாது. தேவன் தங்களை தப்புவிப்பார் என்றும், ஒருவேளை ராஜா தங்களை அக்கினிக்குள்ளே தூக்கி எறியாவிட்டாலும் அவர் நிறுத்தின சிலையை வணங்கப் போவதில்லை என்பதிலே அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். நாமும் போராட்டமான நேரங்களில் அவர்களைப் போல விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கின்றார். பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அவிவிசுவாசத்தையும் அவர் நம்பிக்கையையும் பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசத்தை தைரியமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது தேவதூதர்களால் உண்டாகிற விடுதலை மாத்திரமல்ல, கர்த்தருடைய உயர்வும் நமக்கு உண்டாகும். இஸ்ரவேல் மக்களை தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவித்தார், பாதுகாத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொன்னான். அதை யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும், எமோரியரையும், எத்தியரையும், பெரிசீரியரையும், ஏவியரையும், எபூசியரையும் துரத்தி விடுவேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது முதல் தேவ தூதர்களால் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் விடுதலையாகி செங்கடலுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களை அடிமைப்படுத்தும்படி பார்வோனின் சேனையும் அவர்களுக்கு பின்னாக வந்தது. அப்பொழுது என்ன நடந்தது என்பதை நாளை தினத்திலே நாம் பார்ப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.